யோசுவா அதிகாரம் 15. யூதாவுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே ஏதோம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலை நிலம் வரையிலும் அமைந்திருந்தது. அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முனை வளைவிலிருந்து தெற்கு நோக்கி அக்கிரபீம் மேடை தாண்டி சீன் பாலை நிலத்தை கடந்து தெற்கே காதேசு பர்னேயாவை நோக்கி மேலே ஏறுகிறது. எஸ்ரோனை கடந்து அத்தார் வரை ஏறி கர்காவை நோக்கி திரும்புகிறது. அட்சமோனை கடந்து எகிப்தின் நதியை தொட்டு கடலுடன் முடிவடைகிறது. இதுவே உங்கள் தென் எல்லை. கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்துவாரம் வரை உள்ள சாக்கடல் வட எல்லை யோர்தானின் முகத்துவாரத்திலிருந்து தொடங்கி பெத்தொகிலா வரை மேலேறி வடக்கே பெத்தராபா வரை செல்கிறது. இவ்வெல்லை தொடர்ந்து ரூபனின் மகன் போகனின் கல்வரை செல்கிறது. இவ்வெல்லை ஆக்கோர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபீர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதுமி மேட்டுக்கு எதிரே உள்ள கில்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏன் செமசு நீர்நிலைகளை தொட்டு ஏன் ரோக்கேல் வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை இன்னோம் மகன் பள்ளத்தாக்கின் வட எல்லையாகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எபூசியரின் தென் அரணாகிய எருசலேம் வழியாக மேற்கே ரபாயிம் பள்ளத்தாக்கின் வட எல்லையாகிய இன்னோம் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது. மேலும் இவ்வெல்லை மலை உச்சியில் இருந்து தெப்தோவாகு நீரூற்று வரை எபிரோன் மலை நகர்களுக்கு வெளியே செல்கிறது. பிறகு இவ்வெல்லை பாலாவுக்கு, அதாவது கிரியத்து எயாரிமுக்கு செல்கிறது. மேலும் இவ்வெல்லை பாலாவின் மேற்கே சேயீர் மலையை நோக்கி சுற்றுகிறது. எயாரிம் மலையின் வடக்கு சரிவான கெகலோன் பக்கம் செல்கிறது. பெத்சமேசில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது. பிறகு இவ்வெல்லை எக்ரோனின் வடக்கிலுள்ள மலைச்சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது. பிறகு பாலா மலையை கடந்து யாப்னவேலுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது. மேற்கு எல்லை பெருங்கடல். இவையே யூதா மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள். காலேபு எபிரோனை கைப்பற்றல். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி எபுனேயின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் எப்ரோன் என்ற கிரியத்து அர்பா நிலப்பகுதியை அளித்தார். அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை. சேசாய், அகிமான், தல்மாய் என்ற ஆனாக்கின் 3 புதல்வர்களை காலேபு அங்கிருந்து துரத்திவிட்டார். அங்கிருந்து அவர் தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார். கிரியத் சேபர் என்பது தெபீரின் முன்னாளைய பெயர். கிரியத்து சேபேரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார். காலேபின் சகோதரர் கெனாசின் மகன் ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். காலேபு தன் மகள் அக்சாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதை மேலிருந்து இறங்கிய பொழுது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவள், எனக்கு ஓர் அன்பளிப்பு தர வேண்டும். நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர். இப்பொழுது எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். அவர் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். யூதாவின் நகர்கள். இது யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து. தென்கோடியில் ஏதோம் எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான நகர்கள் பின்வருமாறு: கப்சாவேல், ஏதோர், யாகூர், கீனா, தீமோனா, அதாதா, கெதேசு, ஆட்சோர், இத்னான், சீபு, தெலேம், பெயலோத்து, ஆட்சோர், அதாத்தா, கெரியோத்து, எட்சரோன் என்னும் ஆட்சோர், அமாம், சேமா, மோலதா, ஆட்சோர் கத்தா, எஸ்மோன், பெத்லபேத்து, அட்சர் சூவால், பெயர் செபா, பிஸ்தோத்தியா, பாலா, ஈயிம், எட்சேம், எல்தோலது, கெசீல், ஓர்மா, சிக்லாகோ, மத்மனா, சன்சனா, இலபவோத்து, சில்கீம், அயின், ரிம்மோன் ஆகிய இவை அனைத்தும் 21 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. தாழ்வான நிலப்பகுதியில் எசுத்தாவோல், சோரா, அஸ்னா, சானோவாகு, ஏன் கன்னீம், தப்புவாகு, ஏனாம், யார்முத்து, அதுல்லாம், சோக்கோ,
அசேக்கா, சாராயிம், அதித்தாயிம், கெதாரா, கெதரோத்தாயிம் ஆகிய இவை 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. செனான், அதாசா, மிக்தல்காது, திலையான், மிஸ்பே, யோக்தவேல், லாக்கீசு, பொட்சகாது, எக்லோன், கபோன், லகுமாசு, கித்தலுசு, கெதரோத்து, பெத்தாகோன், நாமா, மக்கேதா ஆகிய இவை 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. லிப்னா, எத்தேர், ஆசான், இப்தா, அஸ்னா, நெட்சிபு, கெயிலா, அக்சிபு, மாரேசர் ஆகியவை இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எக்ரோன் அதன் நகர்களும் சிற்றூர்களும். எக்ரோனில் இருந்து கடல் வரை அஸ்தோது அருகில் உள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். அஸ்தோது அதன் நகர்களும் சிற்றூர்களும். எகிப்தின் 6 வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகர்களும் சிற்றூர்களும். பெருங்கடலே அதன் எல்லை. மலைப்பகுதியில் உள்ள சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீர் என்னும் கிரியத்து சன்னா, அனாபு, எஸ்தமோ, ஆனின், கோசேன், கோலோன், கீலோ ஆகிய இவை 11 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. அராபு, தூமா, எசான், யானின், பெத்தபுவாகு, அப்பேக்கா, உமட்ரா, எபிரோன், கிரியத்து அர்பா, சீயோர் ஆகிய இவை 9 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. மாவோன், கர்மேல், சீபு, யூட்ரா, இஸ்ரியேல், யோக்தயாம், சனோவாகு, காயிம், கிபையா, திம்னா ஆகிய இவை 10 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கல்குல், பெட்சூர், கெதோர், மராத்து, பெத்தனோத்து, எல்டத்தகோன் ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிரியத்து எயாரிம் என்ற கிரியத்து பாகால், இராபா ஆகிய இவை 2 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. பாலை நிலப்பகுதியில் பெத்தராபா, மிதின், செகாகா, நிப்சான், ஈர்மலாக்கு, ஏன் கேதி ஆகிய இவை 6 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை யூதா மக்கள் வெளியேற்ற இயலவில்லை. எபூசியர் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர்.